எம்ஜிஆர் ஐயா வராருன்னா நாங்கள் பார்க்கறதுக்கு அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமில்லனே, எப்படின்னா மரத்தை அறுத்துருவோம், அறுத்து ரோட்டில் மரத்தை கீழே விழுத்தாட்டிடுவோம். அது கரண்ட் போனானே என்ன போனானே அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு செஞ்சுருவோம். இப்படி செய்கிறதே புரட்சி தலைவரை பார்க்க முடியும். முதலாக என்னுடைய மண் சிவகங்கை மண்ணில் என்னன்னா அடிக்கல் நாட்டிட்டு போனார். அப்போ நான் போய் கை கொடுத்தேன், 4.5 வயசு கை கொடுக்கும் போது. அதுக்கப்புறம் நான் பிறந்ததே சினிமா குட்டைக்குள்ளே தான் பிறந்தேன். நினைத்ததை முடிப்பவன். எங்கள் அம்மா வந்து ரொம்ப எம்ஜிஆருடைய ரசிகர். கூப்பிட்டு போய் அங்கே படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த திரையை பார்த்து என் விழியின் உன் விழியை சந்திச்சால் அப்படின்னு அந்த கத்தி சென்ற கற்றுக் கொடுக்கும் போதே நான் பிறந்தேன். பிறந்த 5000 ரூபா பணம் கொடுத்தாரு. குடியிருந்த கோயிலா தெரியல எனக்கா, ஏன் நான் பிறந்ததே அப்பத்தேன் பிறந்தோம்னு சொல்றேன். எனக்கு என்ன ஆக்சுவலா ஆமா 5000 ரூபா பணம் கொடுத்து விட்டுருந்தாரு. இந்த தேட்டரில் இந்த மாதிரி இப்படி பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புவாங்க. எழுதி அனுப்பும்போது கொடுத்து விட்டுருந்தாங்க. கொடுக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 8 வயசு 9 வயசுல எங்கள் ஊரில் வந்து கால்ரா அம்மா நிறையா வரும். உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த வெயில் பகுதி அதிகனால. ஏன்னா இதுவும் பொய் சொல்லணும்னு சொல்லிடக்கூடாது. அப்போ பார்த்தா எங்கள் அம்மா வந்து ஒரு சட்டி கஞ்சியை கொடுத்து, அவங்களும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள் தான். குறவட்டுச்சனமும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள் தான். நாங்கள் ரொம்ப பழகுவோம் டீப்பாக. அவங்ககிட்ட எம்ஜிஆர்னு பச்சையை குத்தி ஏடிஎம்க்கு கொடியை போட்டு விட்டுருச்சு எங்கள் அம்மா. ஏன்னா கால்ரா வரக்கூடாது, கட்டுப்பாடாக இருக்கணும், அம்மா போட்டுறக்கூடாது. அது அப்படி என்னுடைய மைண்டுக்குள்ளே போய் தலைவர்னு தலைவர் படத்தை நிறையா பார்த்தேன். அது மாதிரி இன்னைக்கு நடிக்க வந்திருக்கேன். நடித்து ஒரு படமும் பண்ணியிருக்கேன். ஒரு தயாரிப்பாளர் இதுலேயும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாவம் கண்ணன் வந்து நல்ல மனிதர், நேர்மையானவர், யார் காசுக்கு ஆசைப்பட மாட்டார். நிறையா அவர் விதையில் விதைச்சிருக்காரு. நிறையா கருதுகளை அறுத்து அவருக்கு வந்து அந்த கதிர் வந்து நல்லபடியாக பெரிய வெள்ளிப்பழமாக மாறணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.